அன்பா எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் லேட்டஸ்ட் செய்திகள். மே 14 வெளியான தகவல். முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு 1912 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது குறிப்பிட்டதாவது: இன்றைக்கு உலக செவிலியர் தினம். செவிலியர்களின் முன்னோடியான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளை ஒவ்வொரு மே திங்கள் 12ஆம் தேதியும் ஆண்டுதோறும் சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக செவிலியர் தினத்தை பொறுத்தவரை அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர், த எக்கனாமிக் பவர் ஆஃப் கேர் எனும் நோக்கத்தோடு செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்கத்தின் நிர்வாகிகள் நம்மை சந்தித்து குறிப்பாக திமுக அரசு பொறுப்பேற்றதை அடுத்து செவிலியர்களுக்காக தொடர்ந்து தொண்டாற்றி வருகிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செவிலியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறது. 90% மேலான கோரிக்கைகள் முழுமை பெற்றுள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 1412 ஒப்பந்த செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தவர்களுக்கு ரூபாய் 16,000 சம்பளம் வழங்கப்பட்டிருந்தது. அது ரூபாய் 18,000 சம்பளமாக உயர்த்தப்பட்டது. அதோடு மட்டுமல்லாது ஒப்பந்த செவிலியர்களாக மருத்துவ தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பல ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருந்தார்கள். திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 1912 எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் என்ற ஓர் மகத்தான திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு பெண் சுகாதார தன்னார்வலர்கள் 10,969 பேர் நியமிக்கப்பட்டார்கள். நியமிக்கப்பட்டதற்கு பிறகு பகுதி நேர பணியாளர்கள் என்ற வகையில் அவர்களுக்கு சம்பளம் என்று சொல்வதை காட்டிலும் ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டு ரூபாய் 5,500 வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். செவிலியர்களின் பணியிட மாற்றம் என்பது பல ஆண்டுகளாக குழப்பமாக குளறுபடியாக இருந்தது. அதற்கு தீர்வு காண்கிற வகையில் திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த 3 ஆண்டுகளில் 9,535 செவிலியர்கள் கலந்தாய்வு மூலம் அவர்கள் விரும்புகிற பணியிடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். எம்ஆர்பி மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற பணி நியமனங்கள் வெளிப்படைத்தன்மையோடு நியமனம் செய்யப்படுகிறார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் கிராம சுகாதார செவிலியர்கள் விஹெச்என் 2,400 பேர் பணியமர்த்தப்படுகிற பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவிலியர் சங்கத்தின் சார்பில் நேற்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாலேயே அவர்கள் தமிழ்நாடு அரசிற்கு வைத்த கோரிக்கை சிறந்த செவிலியர்களுக்கு அவர்கள் ஊக்கமளிக்கிற வகையில் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இன்றைக்கு 19 செவிலியர்களுக்கு விருதுகள் வழங்குகிற தேர்வுக்கான பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்ததற்கு பிறகு அந்த விருதுகள் வழங்கப்படும். இன்றைக்கு செவிலியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிற செவிலியர்கள் அனைவருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பில் செவிலியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். இதை போன்ற ஸ்டாஃப் நர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எம்ஆர்பி அப்டேட்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.